ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ பேன் சூடானதும் ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு, கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுடர் மசாலாலாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூளில் 1 ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ இது கொதித்து வேகட்டும். இது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்க, கலருக்காக தான். இதுவும் இது கூட சேர்ந்து நல்லா வேகணும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது நல்லா வெந்துருச்சு, ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இது கூட பொட்டேட்டோவை வந்து ஆட் பண்ணிடலாம். பொட்டேட்டோவை ஆட் பண்ணதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இதை மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே இதை வந்து மூடி வைங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். வந்து கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்க. திருப்பி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணலாம். ஸோ சால்ட்டு, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கிற சோம்பு, லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஸ்டைலில் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து செஞ்சுருக்கோம். சூப்பராக ஸ்பைஸியான பொட்டேட்டோ ஃப்ரை கர்ட் ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.